என் பொண்ணு தேனை நீங்க ஏத்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இப்போ மீனாட்சியோட கல்யாணமும் இங்க நடக்க போகுது. அவ கல்யாணமாகி இந்த வீட்ல இருந்து போறான்னு நினைச்சா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுதான் சுமதி இப்ப ரொம்ப முக்கியம். இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். எப்படியோ பெரிய இடமா தான் உன் மகளுக்கு பார்த்திருக்க. நல்ல குடும்பமாவும் இருக்காங்க. ஆமாங்க, நானும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது எங்க இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டு போயிடுவாங்களோன்னு நினைச்சேன். ஆனா அவங்களும் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. கடவுள் உன் பொண்ணுக்கு அந்த பையன் தானே எழுதியிருக்கான். அப்ப அது நடந்து தானே ஆகணும். உண்மைதாம்மா, அந்த பையனும் ரொம்ப நல்லவரா இருக்காரு. நம்ம மீனாட்சிக்கு ஏத்த மாப்பிள தான். அதுதான்டா சொல்லுவாங்கல்ல, கடவுள் கல்யாணத்துக்கு போட்ட முடிச்சுன்னு. கடவுளுக்கு தெரியும் யார் யாரு யார் கூட சேர்க்கணும்னு. ஆமா ஆமா அம்மாச்சி, மீனாட்சி நல்லா படிச்சிருக்கா, நல்ல வேலையில இருக்கா. அவளுக்கு ஏத்த மாப்பிள்ள தான் அவரு. சில விஷயத்துக்கெல்லாம் தகுதின்னு ஒண்ணு இருக்கணும்ல. ஆமாங்க, என் 2 பொண்ணுங்களுக்கும் நல்ல மாப்பிள்ளைங்க தான் அமைஞ்சிருக்காங்க. அவங்க உண்மையிலேயே ரொம்ப கொடுத்து வச்சவங்க தான். ஆமாத்த, அவர் நல்லவரா இருக்காரு. நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்ப கூட மீனாட்சிக்கு ரொம்ப ஆதரவா இருந்திருக்காரு. இதை விட வேற என்ன வேணும் சொல்லுங்க? கண்டிப்பா அவர் நம்ம மீனாட்சிய நல்லபடியா பாத்துப்பாரு. ஆமா மாப்பிள்ள, இந்த கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சா அதுவே எனக்கு போதும். அத்த, உங்களுக்கு அந்த கவலையே வேண்டாம். இன்னும் 2 நாள் தான் இருக்கு. கல்யாணம் சூப்பரா நடக்கும் பாருங்க. ஆமாம்மா, அதான் நாங்கெல்லாம் இருக்கோம்ல. ஆளுக்கு ஒரு வேலையை இழுத்து போட்டு செய்வோம். நான் இருக்கேன், சக்தி இருக்கா, ஜீவா இருக்கா. மனோ கல்யாணத்திலேயே ஜீவா தான் எல்லா வேலையும் பாத்துக்கிட்டான். நம்ம மீனாட்சி கல்யாணத்துக்கும் அவன் எல்லா வேலையும் செய்வான். என்னடா? ஆமாண்டா லோகு, இந்த வீட்ல இவன் தண்டமா தானே இருக்கான்.